பாருங்க, அவர் சகலத்தையும் பாருங்க, சகலத்தையும் எப்படிங்க, கொஞ்சம் இல்ல, எது சகலத்தையும் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தேவைப்படுகிற எல்லாவற்றையும் சகலத்தையும் ஏசப்பா என்ன பண்றாருங்க, அதின் காலத்திலே, அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கிறாருங்க, அதுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாருங்க. நம்ம விதைக்கிறோம், அறுவடை செய்கிறோம். ஒரு விதையை நம்ம விதைப்பதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யறோம், அந்த மண்ணை என்ன பண்றாங்க, ஏறு ஓட்டுறோம். என்ன பண்றாங்க, ஏறு ஓட்டி அது சரிப்படுத்தி என்ன பண்றாங்க, சரிப்படுத்தி அதுக்கு பிறகு அதுல நீர் பாய்ச்சி அந்த நீரை திருப்பி சரி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு விதைய போடுறோம். அந்த விதைய வைக்கிறாங்க. அந்த விதை வச்ச பிறகு அப்படியே மறுநாள் என்ன பண்ணுங்க, பழப்பழமா கனி கொடுக்குதுங்களா, என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணணும். அது மண்ணுல இருந்து என்ன பண்ணணுங்க, பூக்கணும். பூத்து இந்த வெளிச்சத்தை பார்க்கணும். வெளிச்சம் பார்த்து அது செடியாய் வந்து அது பூவாய் காய்த்து, பூவு காயாய் காய்த்து, காய் பழமாய் காத்து, பழம் மீண்டும் என்ன ஆகுதுங்க, விதையாய் மாறுது. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணுங்க, விதையாய் மாறணும், பூக்கணும். என்ன பண்ணுங்க, பூக்கணும், பழமாய் மாறணும். அநேகருக்கு நம்ம என்னவா இருக்கணுங்க, விதையா இருக்கணும், இயேசுடைய வார்த்தையா இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையா நமக்குள்ள காணப்படணும். அப்போ இன்னும் என் வாழ்க்கையில நடக்கல, இன்னும் என் வாழ்க்கையில எனக்கு சோகமா இருக்கு, என் வியாதி சுகமாகல, என் கடன் பிரச்சனை மாறல, இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரல, கிறிஸ்துவை இன்னும் நான் தெரிஞ்சு கொள்ளல, என் குடும்பம் ஏன் இப்படியே இருக்குதுன்னு என்று எத்தனை பேர் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பாருங்க, அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எப்படி இருக்கிறாருங்களா, அதின் காலத்தை நேர்த்தியா செய்திருக்கிறார். இன்னைக்குதான் நடக்கணும், இன்னைக்குதான் இது கிடைக்கணும் வேண்டாம். ஏசப்பா கொடுக்கிற நேரம் நல்லதா இருக்கும். ஏசப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்ப கொடுக்கணும் அது அப்ப கொடுக்கறது தான் நல்லது. எனக்கு இன்னைக்கே வேணும், இன்னைக்கே வேணும்னாக்கா கொடுத்துறாரு. அது உங்க கையில என்ன பண்ண முடியாது, இருக்காது. உங்களை விட்டு என்ன பண்ணிடும், போயிடும். ஆனா ஏசப்பா கொடுக்கிற நேரத்துல அவர்கிட்ட நீங்க பெற்றுக்கொள்ளும் போது ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்டா கொடுப்பார். எப்படி கொடுப்பாருங்க, பெஸ்டா கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் எப்படி கொடுப்பாருனாக்கா, கிரகிக்க கூடாத மாதிரி, எப்படிங்க, கிரகிக்க கூடாத அதிசயங்களை பார்க்கும்படி உனக்கு ஆண்டவர் வழிநடத்துகிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாசித்தோம் சங்கீதத்துல என்ன வாசித்தோம், என்ன வாசித்தோங்க, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நம்ம தலைகளை உயர்த்த இயேசப்பா உதவி செய்வார். நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டு இருக்கிறீங்க, எந்த இடத்துல அவமானப்பட்டு இருக்கிறீங்க, எந்த இடத்துல துக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஏன் என் பிள்ளை இன்னும் நல்லா வரல, என் பிள்ளைக்காக டெய்லி செபிக்கிறேன், என் வேலைக்காக டெய்லி செபிக்கிறேன், என் சரீரத்திற்காக டெய்லி செபிக்கிறேன், ஏன் இன்னும் மாறல, இன்னும் விசுவாசம் வரல, இன்னும் நீ காத்திருக்கணும். தேவன் கொடுக்கிறது கிரகிக்க முடியாத அதிசயத்தை பார்க்க தான் உனக்கு உதவி செய்வார். யோபுக்கு உதவி செஞ்சார் தானே, அதே தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோமா இல்லைங்களா? ஆராதிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? வாய்களை திறக்கலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. அப்படி ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அற்புதத்தை செய்கிறவராய் காணப்படுகிறார். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறதுங்க, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படிக்காது கீழே. ஆமென். 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 அந்நாள் மற்றும் செய்து வர கிரியை மனுஷன் கண்டு பிடியான். ஆண்டவர் உங்களுக்கு கிரகிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உணவு சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் நேரத்தோட கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த நேரத்தோட உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அவர் பலப்படுத்துவார்.